சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்டியான சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு அரைச்சக்கிழக்கு ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பார்த்தோன்னா தேங்காவும் மாங்காவும் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்துக்கலாம். நல்ல புளிப்புள்ள மாங்காய் இருந்தோன்னா பாதி போதும். இந்த புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட சேர்க்குறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா பச்சை மிளகாவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகம் எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் 2-3 கருவேப்பிலையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். இந்த கப் தயிர் வந்து நம்ம நல்லா லம்ஸ் இல்லாமல் கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மாங்காய் பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்க வேண்டியது இருக்குது. தாளிக்கும் போது கட்டாயமாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்து பாருங்கள். இன்னும் நல்லா சுவையாக இருக்குங்க, மணமாகவும் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம், கருவேப்பிலை, அது மாதிரி பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 2-3 அதுவும் சேர்த்து ஒன்று நல்லா தாளிச்சிட்டு நம்ம அப்படியே அரைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு நம்ம அரைச்சி கலக்கில் சேர்க்க வேண்டியதுதான். 5 நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க. சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த அரைச்சி கலக்கி நமக்கு கேஸ் கூட அந்தளவுக்கு தேவைப்படலை. தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டவ் பயன்படுத்தியிருக்கோம். ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க. இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.